இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை இந்தியா அடைந்ததுக்கு முதல் காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல உட்கார்ந்தவனே ஒரு பெரிய திட்டத்தை ஒண்ணு உருவாக்கினார். பண மதிப்பிழப்பு செஞ்சனால இந்தியாவுக்கு என்ன லாபம்? இந்தியாவில் பல இடத்துல நம்ம கள்ள நோட்டுகள் உள்ள சுத்தி புழக்கத்துல இருந்தது. குறை சொல்வதில் குறியாக இருந்த எதிர்கட்சிகள் இதனுடைய வளர்ச்சியை பத்தி தெரியவில்லை. இவ்வளவு திட்டங்களும் இந்த 11 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கு. பார்க்கின்ற இடத்தில் இன்னைக்கு நம்மளுடைய பாரதம் இருக்கிறது. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் புதூர் ராஜா அவர்கள் நம்மளோட இணைப்பில் இருக்கின்றார். பாருங்கள், அவர்களும் பல கேள்விகள் கேட்க முடியுது. வணக்கம் சார். வணக்கம். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 11 ஆண்டு சாதனையை இந்தியா இவ்வளவு வளர்ச்சி அடைந்துட்டு இருக்குது. அந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? கடந்த 2014 மே மாதம் 26ஆம் தேதி நமது பாரத பிரதமர் முதலாக பாரத பிரதமராக பதவி ஏற்றுக்கொண்ட நாள் இந்தியாவுக்கு உண்மையான விடுதலை கிடைத்த நாள்னு சொல்லலாம். இந்தியாவை உண்மையிலேயே வளர்ச்சி பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு நாயகன் கிடைத்த நாள் என்று கூட நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர் நம்ம 2014 இந்த இந்தியா கண்டது பாரத பிரதமராக மோடி அவர்களை. இந்த 11 ஆண்டுகள் நாம் கடந்திருக்கிறோம். இந்த 11 ஆண்டு காலத்தில் இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி இன்னைக்கு உலகம் திரும்பி பார்க்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவனாக உருவாகியிருக்கிறார் நம்ம பாரத பிரதமர் என்று சொன்னால், அவருடைய ஒவ்வொரு திட்டங்களுமே ஒவ்வொரு அசைவுகளுமே இந்தியா மக்களை, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து திட்டத்தையும் சிந்திக்கின்ற நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள், ஐயா மோடி இன்னைக்கு மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை இந்தியா அடைந்ததுக்கு முதல் காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்க, நீங்க சிந்திச்சு பாருங்க, அப்ப தெரியும். கடந்த காலங்கள்ல ஐயா முதல்ல உட்கார்ந்தவனே ஒரு பெரிய திட்டத்தை ஒண்ணு உருவாக்கினார். ஒரு பெரிய திட்டம் என்னன்னு சொன்னா, எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்த்தது. எல்லா மாற்ற இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் ஐயோ இதை கொண்டாந்துட்டாங்களேன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்டதா பண மதிப்பிழப்பு. சரி, இந்த பண மதிப்பிழப்பு செஞ்சனால இந்தியாவுக்கு என்ன லாபம், என்ன காரணம் அப்படின்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் பல வகையில நம்முடைய கள்ளப்பணங்கள் உள்ளே இருந்தது. இந்தியாவில் பல இடத்துல நம்ம கள்ள நோட்டுகள் உள்ள சுத்தி புழக்கத்துல இருந்தது. இங்கிட்டு பங்களாதேஷ்ல இருந்து வந்தது, இங்கிட்டு பாகிஸ்தான்ல இருந்து வந்தது. இப்படி பல பணங்கள் இங்க கள்ளப்பணங்கள் இந்தியாவில் உள்ள ஊடுருவும் போது தீவிரவாதத்துக்கு மிக மிக முக்கியமாக இருந்தது. இப்போ காஷ்மீர் எடுத்தீங்கன்னு சொன்னா, அங்க கல் எரிஞ்சா அவனுக்கு ரூபா கொடுக்கறது, பார்டர்ல ரூபா கொடுக்கறது, பல வகையில தவறான முறையில குடியேறது, இதுக்கெல்லாம் பல வகையில இந்த நக்சலைட்டுகள், சொல்ல போனா நக்சலைட் ஒரு பக்கம், அவன் என்ன பண்றான், அந்த கொள்ளையடிக்கிற பணத்தை பூரா காட்டுக்குள்ள போய் ஒதிச்சு வைக்கிறது, பணங்களை தேவையான பணத்தை ஒழிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யறது. இதெல்லாம் பார்த்தவர் முதல்ல ஒழிச்சது இந்த கள்ளப்பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் பண மதிப்பிழப்பை நாம் கொண்டு வர வேண்டும். அப்போ கொண்டாந்து வச்சோடனே சொன்னாங்க ஐயா மோடி அவர்கள் தொலைக்காட்சி மூலமா எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய இந்த மருந்து, அதாவது இந்த பணம் தடை செய்யப்பட்டா எல்லாருக்கும் கசப்பா தான் இருக்கும், ஆனா இதனுடைய எதிர்காலம் மிக பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி அன்னைக்கே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, இந்த பண மதிப்பிழப்பை கொண்டு வந்தோம்னு சொன்னா இந்த கள்ளப்பணம் ஒளிஞ்சிரும், தீவிரவாதம் ஒளிஞ்சிரும், நக்சலைட் ஒளிஞ்சிருவான். இந்த அரசாங்கத்தை ஏமாத்தியவன் பூரா என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ முறையான ஒரு அரசாங்கத்தை நிறுவ வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிலையான ஒரு பணத்தை நம்ம எக்கனாமிக்கலா உருவாகணும். அதுதான் அதனுடைய காரணம் தான், அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்தியா இந்த அளவுக்கு போச்சு. ரஃபேல் பிளைட் வாங்கினா அதுல உடனே எதிர்கட்சிகள் பேசுறது, நீர்மூழ்கி கப்பல் வாங்கினா பேசுறது, ராணுவத்துக்கு தளவாடங்களா பேசுறது. இதை குறை சொல்வதில் குறியாக இருந்த எதிர்கட்சிகள் இதனுடைய வளர்ச்சியை பத்தி தெரியவில்லை. இன்னைக்கு இந்தியா வல்லரசாக போகக்கூடிய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. எக்கனாமிக்கலா பல ட்ரில்லியன்கள், இன்னைக்கு 2ல இருந்து 4 ட்ரில்லியனா மாறிட்டு இருக்கு. கடைசி 5ஆவது இடத்துல 4ஆவது இடத்துல இருந்தா 3ஆவது இடத்துக்கு வந்துட்டோம். இன்னும் சைனாவையும் தாண்டிட்டு அமெரிக்காவையும் தாண்டி நம்ம தாங்க வல்லரசு. அப்போ இந்த அளவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இதனுடைய முதல் வித்தை அன்னைக்கே விளைத்து விட்டார்கள். அதனாலதான் இன்னைக்கு இந்தியா இந்த அளவுக்கு பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கோம். எத்தனாயிரம் கிலோமீட்டர் நம்ம இன்னைக்கு ரோடு போட்டிருக்கிறோம், எத்தனை ஏர்போர்ட்டை உருவாக்கி இருக்கிறோம், இன்னைக்கு கிராமந்தோறும் சாலை அமைச்சிருக்கிறோம், ஜல் ஜீவன் திட்டத்தை கொண்டாந்து இருக்கிறோம், ஏழை மக்களுக்கு கேஸை கொடுத்துருக்கிறோம். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்ரூம் இல்லாம கழிவறைகள் பல இடங்கள்ல வெளியிடத்துல போயிட்டு இருந்தாங்க. அந்த வெளியிடத்துக்கு போனது கூட இன்னைக்கு பல லட்சக்கணக்கான பாத்ரூம் நம்ம கட்டி கொடுத்துருக்கிறோம். பல ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறோம்.
செல்வ மகள் திட்டத்தை கொண்டாந்து இருக்கிறோம். இப்படி மக்களை பத்தி எத்தனை திட்டங்கள் நம்ம சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அவ்வளவு திட்டங்களும் இந்த 11 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கு. இதை காட்டிலே ஒரு பெரிய விஷயம்னா ராமர் கோயிலை கட்டியிருக்கிறோம். அதுவும் நாம் வாழுகின்ற காலம், நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க காலத்துல இன்னைக்கு ராமர் கோயிலை கட்டியிருக்கோம். இன்னைக்கு நம்ம இருக்கலாம், நமக்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததிகள், அதுக்கப்புறம் உள்ள சந்ததிகள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் தாத்தா இருந்த காலத்துல நாங்க இந்த ராமர் கோயிலை கட்டினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமைக்கு சொந்தக்காரராக நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கு இந்த பெருமைக்கு முழு காரணமாக ஐயா மோடி அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்படி எவ்வளவு திட்டங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இந்த 11 ஆண்டுகள்ல 50 ஆண்டு காலம் ஆழ்ந்த அந்த காங்கிரஸால் செய்ய முடியாத ஒவ்வொரு காரியத்தையும் நமது மோடி அவர்கள் இன்னைக்கு அழகழகா செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரமிக்க வைக்கிற பிரம்மாண்டமான பல திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு உலக நாடுகள்ல போய் கடன் வாங்கின காலமாய் இன்னைக்கு கடன் கொடுக்கிற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ இன்னும் இந்த சாதனைகளை நாம் ஒவ்வொரு இடத்துக்கும் நாம் போய் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு இடத்துலையும் போய் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நல்ல விஷயங்களை இன்னைக்கு பல நாடுகள், ஒரு நாட்டுக்கு சண்டை வந்தா கூட அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறது நம்ம ஐயா மோடி அவர்களாக இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு இடத்தை நம்ம பிடித்திருக்கிறோம். உலகமே திரும்பி பார்க்கின்ற இடத்தில் இன்னைக்கு நம்மளுடைய பாரதம் இருக்கிறது. இந்தியா என்று சொன்னாலே இன்னைக்கு எத்தனை நாடுகள்ல இன்னைக்கு விசா இல்லாம போறோம். இன்னைக்கு மலேசியா போனா விசா இல்லாம போனோம், ஆஸ்திரேலியா போனா விசா இல்லாம போறோம். பல நாடுகள் என்ன காரணம்? எக்கனாமிக்கலா நம்ம உயர்ந்து கொண்டே வரும். உலக நாடுகள்லாம் கொரோனா காலகட்டத்தில் என்ன செய்யறது, என்ன பண்றது, பொருளாதார ரீதியா வீழ்ந்து கிடக்குது. ஆனா இந்தியா பொருளாதார ரீதியா உயர்ந்து இருக்கிறது. காரணம் என்ன? இந்த கொரோனாவை எளிமையாக நம்ம சமாளிச்சோம். கொரோனாவுக்கு மருந்து இங்கேயே கண்டுபிடிச்சோம். மக்களுக்கு தேவையானது இலவசமா கொடுத்தோம். 140 கோடி மக்களுக்கு இலவசமா கொரோனா ஊசி போடுறது சாதாரண விஷயமா? அதை கூட நாம் செய்தோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு திட்டங்களை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். நவீன காலத்தில் ஐயா நரேந்திர மோடி அவர்கள், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவனை நாம் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உலக அரங்கில நமக்கு ஒரு கௌரவம் அந்தஸ்தம் இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு இந்தியான்னு சொன்னா வெளிநாடுகளுக்காரர் இருக்க அத்தனை பேருமே நமக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கிறார் மோடி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.